PCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் பதிவிற்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் பிளாடர் பாலிப்ஸ். ஸோ பித்தப்பையில் கற்கள் இருப்பவர்களை விட பித்தப்பையில் பாலிப்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. என்ன காரணம்னா யூஸ்வலாக கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. கால் பிளாடர் பாலிப்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா பெரும்பாலும் அதில் என்ன அப்படின்னா கால் பிளாடர் பாலிப்ஸ் இருந்தால் கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான். குறிப்பாக இந்த கால் பிளாடர் பாலிப்ஸ் இருக்கிறவங்க, அதாவது டயக்னோஸ் பண்ணி பார்க்குறப்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது இருப்பவர்கள் அதிகமாக இளைஞர்களாக இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நமக்கு பித்தப்பையில் பாலிப்ஸ் வந்துருச்சு, இது வந்தால் கண்டிப்பாக கேன்சர் தான், அதனால் பித்தப்பையை எடுக்கணும், இல்லைனா இது கேன்சர் அதிகமாக முற்றும் அப்படின்னு. ஸோ அதற்கு தெளிவு தரும் வகையில் தான் இந்த பதிவு இருக்குது. யூஸ்வலாக கால் பிளாடர் பாலிப்ஸ் நம்ம பித்தப்பை கற்களை பற்றி பார்த்துருக்கோம். பித்தப்பைக்குள்ளே பாலிப்ஸ்னு இருக்கே அது என்ன அப்படிங்கிறதான். யூஸ்வலாக பித்தப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே லேயரில் ஒரு சளிச்சவ்வு மாதிரி இருக்கும். அந்த சளிச்சவில் உள்ளூர சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முளை மாதிரியான வளர்ச்சி இருக்கும். இதை தான் யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கால் பிளாடர் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக மக்களிடையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-7% பேருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியது தான் இந்த கால் பிளாடர் பாலிப்ஸ். ஆனால் அந்த 4-7% பேரில், அதாவது அந்த டோட்டலாக இருக்கிறதுல வெறும் 5% பேருக்கு மட்டும்தான் அது கேன்சராக இருப்பதற்கும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அப்போ இந்த கால் பிளாடர் பாலிப்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இதில் ஒரு 5 வகை இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இதற்கு பயப்படலாமா இல்லை வேண்டாமா, இல்லை என்ன மாதிரியான நம்ம தீர்வுகளுக்கு நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிட்டத்தட்ட இருக்கிறதுல 80-90% பேருக்கு இருக்கக்கூடியது இந்த சூடோ பாலிப்ஸ் தான். இந்த சூடோ பாலிப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ் அப்படின்னு. யூஸ்வலாக இப்போ இந்த பித்தப்பையில் என்ன நடக்குது, நம்ம உடம்புலேருந்து கொழுப்புகள்லாம், அதாவது அதிகமாக இருக்கிறதெல்லாம் சேகரிச்சுட்டு அதை பியூரிஃபை பண்ணுறதுக்காக கல்லீரலுக்கு வரும். ஸோ கல்லீரல்லேருந்து அந்த பித்த நீரோடு சேர்ந்து இந்த கொழுப்பும் சேர்ந்து பைண்ட் ஆகி வரும். ஸோ இதில் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பானது சரியாக மெட்டபாலிசம் ஆகலை, இல்லை அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பித்தப்பையோட அந்த உள் சுவர்களில் பார்த்திங்கன்னா அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒட்டிக்கிட்டு நிறைய இருக்கிறது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் பிளாடர் பாலிப்ஸ் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம கிச்சன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை பாத்திரங்களில் பார்த்தோம்னா எண்ணெய் பிசுக்கு ஒட்டிட்டு அந்த கிச்சனில் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அது கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும். இதை பற்றி கவலைப்படணும்னா இதனால நமக்கு கேன்சர் ஆகும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட கொழுப்போட மெட்டபாலிசம் சரியில்லை, அப்போ உணவு முறையில் நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த வகையான கொலஸ்ட்ரால் பாலிப்ஸை காமிக்குது. அதுக்கடுத்து இரண்டாவது என்னென்னா இன்ஃப்ளமேட்டரி பாலிப்ஸ், அதாவது தாபித பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பித்தப்பைக்குள்ள யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது காயங்கள், வடுக்கள் யூஸ்வலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை தாபிதம் அடைஞ்சிருக்கலாம். கோலிசிஸ்டசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாபிதம் ஏற்படும் பொழுது சில தழும்புகள் ஏற்படும். அதை ஒட்டி ஏற்படக்கூடிய பாலிப்ஸ் தான் யூஸ்வலாக இன்ஃப்ளமேட்டரி பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எவ்வளோ பேருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20% பேருக்கு தான் இந்த வகையான பாலிப்ஸ் இருக்கும். அடுத்து மூன்றாவது வகையான பாலிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோமயோமேட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பைக்குள் இருக்கக்கூடிய சளிச்சவ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க பீரியாடிக்காக ஒரு 8 மாதம் இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்து கொள்ளணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும் பொழுது அதோடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம அதை அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, அதை பார்க்கணுன்னு அர்த்தம். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபியூ மில்லிமீட்டரில் தான் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம கடந்து போயிடலாம். அடுத்தது 4வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவ்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒற்ற வந்து பார்த்திங்கன்னா சில வளர்ச்சிகள் வந்து ஏற்படும். யூஸ்வலாக இது தாபிதத்தால் நிறைய காரணங்களால் இந்த வளர்ச்சிகள் வந்து ஏற்படும். ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் பிளாடர் பாலிப்ஸ் தான். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி மேற்கூறிய 3ம் கேன்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் இது ஒரு 5% பேருக்கு கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது கடைசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிக்னன்ட் பாலிப்ஸ் அப்படின்னு, இதுதான் மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சராக மாறக்கூடியது. ஸோ இந்த பாலிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வலிகள் இருக்கும். அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். நான் குறிப்பிட்ட மாதிரி என்ன 2 மாதங்கள் 3 மாதங்கள்லேயே 2 சென்டிமீட்டர் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அது மேலிக்னன்ட் பாலிப்ஸ், கேன்சர் வகையை சார்ந்தது அப்படின்னு. அதற்கு உரிய காலத்தில் அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்து நீக்க வேண்டும். நீக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உயிருக்கே பெரும் விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஓகே, இந்த பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தருணத்தில் வந்து அவர்களுக்கு வலிகள் அப்படிங்கிறது அல்லது தொந்தரவு அப்படிங்கிறது எப்போ அதிகமாக ஏற்படும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த பித்தப்பையோட மெயின் பயன் என்ன அப்படின்னா பித்த நீர் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட்டட் செறிவூட்டப்படணும். எதற்காக அப்படின்னா அந்த நம்ம உணவு கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டு அந்த உணவானது குடலுக்கு வர்றப்ப இந்த பித்த நீர் போய் அந்த கொழுப்புணவை வந்து செரிமானம் பண்ணணுங்கிறதுக்காக அதிக செறிவூட்டப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் இந்த பித்தப்பையோட பயன். ஸோ கல்லீரல்லேருந்து பித்தப்பைக்கு ஒரு டக்ட் இருக்கும், சிஸ்டிக் டக்ட். அப்புறம் இதிலேருந்து வெளியே போகிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் டக்ட் இருக்கும். இதில் சப்போஸ் இது வரக்கூடிய வழிகளில் அந்த பாலிப்ஸ் வளர்ந்திருந்தது அப்படின்னா பித்த நீரானது இந்த கல்லீரல்லேருந்து பித்தப்பைக்கு வர்றதில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படும். ஸோ யூஸ்வலாக ஏற்பட்டு கோலிசிஸ்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும். அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா வலி வேதனைகள் போன்றவை வந்து ஏற்படும். அதே மாதிரி இந்த பித்தப்பையில் சுரந்து செறிவூட்டப்பட்டிருக்கும் இந்த பித்த நீரானது இந்த பித்தப்பையை விட்டு வெளியேறும் இடங்களில் ஏதாவது பாலிப்ஸ் வளர்ந்துருந்தோ அல்ல அடைப்பு ஏற்பட்டிருந்ததோ கோலாஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். இல்லைனா பேங்க்ரியாட்டைட்டிஸ் கணையம் வந்து தாபிதப்படும். இந்த நேரத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேங்க்ரியாட்டைட்டிஸ் கோலாஞ்சைட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவர்களுடைய சிஆர்பி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிகமான வலி வேதனைகள் போன்றவை வந்து இருக்கும். சிலருக்கு வாந்தி இருக்கும், சிலருக்கு குமட்டல் இருக்கும், மஞ்சள் காமாலை வரும். அதாவது ரத்தத்தில் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் பில்லிரூபினோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கேன்சராக இல்லை என்றாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போகக்கூடியதுக்கு வழிவகுக்கும். சரி, ஓகே, இந்த கால் பிளாடர் பாலிப்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாருக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லிப்பிட் வந்து அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, ரொம்ப நம்ம உடம்பே வந்து மெட்டபாலிசம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த பாலிப்ஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பித்தப்பை தாபிதம் அடைந்தாலும் இந்த மாதிரி வந்து பாலிப்ஸ் வந்து ஏற்படும். மஞ்சள் காமாலை குறிப்பாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்னால் மஞ்சள் காமாலை ஏற்பட்டாலும் இந்த பாலிப்ஸ் வந்து ஏற்படும். உணவு முறை சீராக நம்ம எடுக்கலை, அதிகமான நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுக்கலைனாலும் இந்த பாலிப்ஸ் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடினோபாலிப்ஸ் வந்து ஏற்படும். அதாவது என்ன அப்படின்னா பரம்பரை சார்ந்து குடும்பம் சார்ந்து வந்து இந்த பாலிப்ஸ் வந்து ஏற்படும். அவர்களுக்கும் என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இங்கே என்ன தவறாக வந்து இது பண்ணப்படும் இந்த ஃபேமிலி கண்டிஷனில் அப்படின்னா பித்தப்பை கற்கள் அப்படின்னு ஸ்கேன் பார்க்கும் பொழுது தற்பாக வந்து டயக்னோஸ் பண்ணப்படும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்கோ, குடும்பத்தில் எல்லாருக்குமே கற்கள் இருக்கோ அப்படிங்கக்கூடிய பயம் இருக்கும். ஸோ இதில் கேன்சர் அப்படிங்கக்கூடியது வாய்ப்புகள் 5% தான். ஸோ கேன்சர் இருந்ததுன்னா அதற்குன்னு சில டியூமர் மார்க்கர்ஸ் இருக்குது, அதை போட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நமக்கு வலி வேதனைகள் வாந்தி குமட்டல் மேல் வயிற்று வலி வயிறு உப்புசம் ஏப்பம்
மேல் வயிற்றில் வந்து வலது பக்கம் வலி இருக்கிறது, ஷோல்டரில் வலது தோள்பட்டையில் வலி இருக்கிறது, வலது ஷோல்டர் பிளேடில் வலி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா பித்தப்பை தாபிதம் ஆயிடுச்சு இந்த பாலிப்ஸால், அதற்கு விரைந்து நம்ம வந்து சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து அது காட்டுது. ஓகே, இந்த பாலிப்ஸ் இருக்குது, இது கேன்சர் கிடையாது. நம்ம குறிப்பிடும்படி இந்த மேஜராக இருக்கக்கூடிய 70-90% இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பாலிப்ஸாக இருந்தால் என்ன மாதிரியான உணவுகள் நாங்கள் எடுத்துக்கணும் டாக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அதனால் நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரை, பழ வகைகள், நட்ஸ் போன்றவை வந்து உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். துரித உணவுகளை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பாலிப்ஸ் அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து வயதானவர்கள் இல்லை 50 வயதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னா, இன்று அப்படி கிடையவே கிடையாது. நடுத்தர வயதினர், டீனேஜில் இருக்கிறவங்க, ஏன் ஒரு 8-9 வயசில் இருப்பவர்களுக்கு கூட இப்போ பாலிப்ஸ் இருக்குது. அதனால் இந்த பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். நார்ச்சத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுநீரை பெருக்கி தள்ளுற மாதிரி, நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சீராக வச்சுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லி கஞ்சி. ஸோ இது அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாட்களாவது காலை உணவாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் யூஸ்வலாக நம்ம பித்தப்பை கற்களுக்கு சொல்லக்கூடிய பொடியான கடுகு, வெந்தயம், விரலி மஞ்சள், பெருங்காயம் இது எல்லாம் சம அளவு எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் தினமும் 3 வேளை உணவு உண்பதற்கு முன்னாடி நம்ம வாயில் போட்டு வெந்நீர் வந்து குடிச்சுக்கணும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணவை வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் இருந்தது அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு பித்த நீர் வந்து சுரத்தலையும் அந்த செரிமானத்தையும் வந்து இது பண்ணும். ஸோ யூஸ்வலாக நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, உள்ள அந்த கொழுப்பு படைஞ்ச கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ் அதில் மேலும் மேலும் படியாமல் நம்ம அடுத்து வரக்கூடிய இதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னாலே புதுசாக வந்து கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ் ஏற்படாது. இருக்கக்கூடியதும் மெல்ல மெல்ல கரையக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கரையக்கூடிய ஒரு விஷயந்தான். உணவு முறை சீராக வச்சுட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி.